ஈஸ்வரி அக்கா செம்ம டஃப். வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள செம்ம ஸ்ட்ராங். பாவம் மாதிரி தெரியறாங்கல்ல. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அவங்க குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லார்கிட்டயுமே செம்ம ஸ்ட்ரிக்ட். கரெக்டா? இந்தா பாலக்குடி. மா பாத்துமா, மேல கொட்டிடாதமா. சரி இந்தா, பாத்து சுடுது. தர்ஷன் இந்தடா பால். என்னது இது? பால்டா. இல்லம்மா எனக்கு வேணாம். ஏன் வேண்டாமா? அம்மா, அப்பதா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட இருந்து 25,000 ரெடி பண்ணிடு. எதுக்கு இவ்ளோ பணம்? மேக்ஸ் கோச்சிங் போகணுமா? என் பேட்ச்ல எல்லாருமே போயிட்டாங்க. வருஷாவமா கூட வரா? டேய், என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு எதுக்கு? நீ உன் வேலையை பாரு. ஐஸ்வர்யா, எதுக்கு இப்போ கோச்சிங்லாம் உனக்கு? பின்ன மார்க் குறைஞ்சா அவ்வளவுதான், அப்பா பின்னி எடுத்துருவாரு. உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அப்பத்தா கிட்ட சொல்லி காசை வாங்கி கொடு. இல்ல, உனக்கு என்ன டவுட் இருக்குன்னு என்கிட்ட சொன்னா நான் வேணா சொல்லி தர முடியுமான்னு பாக்கட்டா? டேய் பாத்தியா, அம்மா எனக்கு சொல்லி தராங்களா? கத்துக்கோ கத்துக்கோ, எக்ஸாம் அப்போ டீச்சரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. போடா. அம்மா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதம்மா. உனக்கு மேக்ஸ்ல என்ன சாப்டர் இருக்குன்னு கூட தெரியாது. நீ எப்படி இதெல்லாம் சொல்லி தருவ? டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? அம்மா MBAடா. ஆமா, அந்த காலத்து MBA, இந்த காலத்து 6th ஸ்டாண்டர்டுக்கு சமம் அதெல்லாம். அம்மா சும்மா பெருமையெல்லாம் காட்டிட்டு இருக்காத. உனக்கு என்ன மேக்ஸ் தெரியுமோ அதை போடு. அதை முதல்ல கரெக்டாக பார்த்துக்க. வீட்டில் எத்தனை அண்டா இருக்கு, எத்தனை மாடு இருக்கு, மாடு எவ்வளோ சாணம் போடுது, கத்திரிக்காய் இன்னைக்கு என்ன ரேட்டு, இப்படி உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸ் போடு. அதை விட்டுட்டு இங்கே வராத. நெக்ஸ்ட் உங்க ரேணுகா அண்ணி. சாரி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசின வரைக்கும் அவங்க ஒன்னும் அவ்வளோ ஸ்மார்ட்டா தெரியல. ஐ மீன், மத்த 2 பேரோட கம்பேர் பண்ணா அவ்வளோ ஷார்ப்பா இல்ல. ஐ திங்க் உங்க 2வது அண்ணன் தான் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லா கிரெடிட்டையும் அவங்களுக்கு கொடுக்கறாரோன்னு தோணுது. மொத்தம் இங்கே ஒரு 15, அங்கே ஒரு 27 இருக்கு. 42, ஒரு 15, ஒரு 27, 84. 84.5. ஆஹா, 84.5. என்ன இந்த நேரத்தில் ஆடிட்டர் கூப்பிடுறாரு? ஹலோ சார், என்ன சார் இந்த நேரத்தில்? சார் இன்னும் இந்த மாசம் ஜிஎஸ்டி கட்டல போல இருக்கு. எது ஜிஎஸ்டி கட்டலையா? ஆமா சார், இன்னும் கட்டலையே. சார் என்ன சார் சொல்றீங்க? ஸ்ரீனிவாசன் சார் இப்பதான் சார் சொன்னாரு எல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி முடிச்சிட்டோன்னு. இப்பதான் சார் செக் பண்ணேன், இன்னும் கட்டல. பாத்துக்கோங்க, அப்புறம் இயர் எண்ட்ல பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது சார். சீக்கிரம் ஜிஎஸ்டி கட்டுற வழியே பாருங்க. சார் என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க தானே சார் ஆடிட்டர், எல்லாத்தையுமே பாத்துக்கணும். சார் நான் ஆடிட்டரா இருக்கலாம் சார், ஆனா ஜிஎஸ்டி கட்டுற வேலையெல்லாம் நான் பண்றது இல்ல. விஷயம் பேசாச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது சார். சரி சார், என்ன ஏதுன்னு பாக்குறேன் சார், பாத்துட்டு கூப்பிடுறேன் சார். ஓகே சார். அடச்சி, இவெல்லாம் ஒரு ஆடிட்டர், என்ன சொல்றதுனே தெரியல. ஏங்க என்ன ஜிஎஸ்டி எல்லாம் கட்டியாச்சு, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எது? நாம ஜிஎஸ்டி எல்லாம் அப்பவே கட்டியாச்சு, செல்லர் கிட்ட கொடுத்து ரீஃபண்டும் வாங்கியாச்சு. சொல்லுங்க. புரியலையே. ஐயோ, இங்க பாருங்க, நாம பணம் கட்டிட்டு அவங்களுக்கு கொடுத்த ஃபார்ம் 3Bயோட காப்பி.
அப்புறம் அவங்க நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ண பேங்கோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா போட்டோ காப்பி எடுத்து அனுப்புங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. வரேன் இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்றான். ஹலோ சார். சொல்லுங்க சார். ஜிஎஸ்டி எல்லாம் அப் டு டேட். அப் டு டேட்டா இருக்கு சார். அப்படியா? ஆமா, அதை கட்டிட்டோம். ஃபார்ம் 3B. அது ஃபார்ம் 3B கூட இருக்கு சார் என் கையில. 3B ஃபார்ம் இருக்கா? ஆமா. ரீஃபண்ட் ஆனதுக்கு நம்ம பேங்க்ல கிரெடிட் ஆன அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். சார் அது கிரெடிட் ஆன பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட இத பாருங்க கையில வச்சு தான் பேசிட்டு இருக்கேன் சார். எல்லாமே ஹார்ட் காப்பி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா ஹார்ட் காப்பியும் என்கிட்ட இருக்கு சார். அப்படியா சார்? நான் செக் பண்றேன் சார். நீங்க நல்லா செக் பண்ணுங்க சார். இப்போ நான் மட்டும் சரியா பார்க்கலன்னா அது இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுங்களா? என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆடிட்டர் நீங்க? இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும். அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும் சார். சூதானமா இருங்க சார். சாரி சார், நான் பாத்துக்கிறேன் சார். வச்சிருக்கேன் சார். இம்சையா இருக்காங்க. எல்லாத்தையும் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னதுக்கு இந்த ஆடிட்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? நாங்களும் படிச்சிருக்கோம்ல எம்காம். எம்காம் படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடாது. பிசினஸ்ங்கிறது பெரிய கடல். ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒண்ணும் இல்ல. போய் பால் எடுத்துட்டு வா சூடா. போறேன். ஐயோ, வெளியாள் கிட்ட அசிங்கப்பட்டாலும் படலாம், ஆனா வீட்டு பொம்பளைங்க கிட்ட அசிங்கமே படக்கூடாதுப்பா. நாம கொஞ்சம் இதெல்லாம் விவரமா கத்துக்கணும். இல்லைன்னா இவ தலையில ஏறி உட்காந்துருவா. எல்லாத்தையும் இங்கிலீஷ்லயே போட்டு வச்சிருக்கானுங்க. தமிழ்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் படிக்க. கூட்டி வேற படிக்கணும். இந்த BS ஏ ஐயோ சி, ஒரு கரமும் எனக்கு புரிய மாட்டுது. சரி, சூட பால் வரட்டும், குடிச்சிட்டு படிச்சு பார்ப்போம். பால் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்குங்க. முந்திரி போட்டு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். அடுத்தது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்க மூணாவது அண்ணி பார்க்கதான் ஆளு இன்னசென்ட் மாதிரி தெரிவாங்க, ஆனா பிரெயின் செம்ம ஷார்ப். நீங்க ஏன் அவங்களுக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ் கொடுத்திருக்கீங்கன்னு இப்பதான் புரியுது. ஏன்? சின்ன ஒர்க் பண்ணும்போது கூட ஆர்டிஸ்டிக்கா கிரியேட்டிவா பண்றாங்க. எல்லாத்துலயும் அப்படி ஒரு கிளீன் அண்ட் நீட்னஸ். உள்ள வரவாங்க. வா. தூங்கிட்டீங்களா? தாப்பா போட்டுரு. அப்பாடி. வந்துட்டியா? ஏய் சி, என்னடி இது கருப்பு கருப்பா? கருப்பா? அது வெந்நீரண்டா கழுவுனங்க. அது மட்டும் இல்ல, சிங்க் அடைச்சிச்சு தெரியுமா? கைய விட்டு அடப்பு எடுக்கிறேன், என்னவா அழுக்கு வருது. கிச்சன் சிங்க்ல எப்படி அதெல்லாம் வரும்? இப்ப க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணி அப்படியே ஃப்ளோவா. எப்போ பார்த்தாலும் கறி புண்ணாக்கணும், இப்படி அழுக்கு முட்டையா இருக்க. பணம் தான் கொட்டி கிடக்கல. நல்லா ட்ரெஸ் பண்ணி அப்படியே பளிச்சுன்னு இருந்தா என்ன? நாங்க விளக்குற பாத்திரம் தான் பளிச்சுன்னு இருக்கணும். நாங்க பளிச்சுன்னு இருந்தா உங்க அம்மாக்கு பிடிக்காது. ஏய், நான் பொறுமையா பேசுறதுனால எங்க அம்மாவே கிண்டல் அடிக்கிறியா? எங்க காலையில எஞ்சி வீட்டை கூட்டுறோம், சமைக்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், இதை தானே பண்றோம். இதுக்கு பட்டு புடவை நகையும் போட்டுட்டா பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம நான் காலையில வீட்டுல இருக்கேன் நான் கூட பாக்குறது இல்ல. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. சரிடி, போய் குளிச்சுட்டு வந்துரு. என்னங்க நீங்க? இப்பதான் வேலையை முடிச்சு வரேன், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு தெரியுமா? இப்ப போய் குளிக்க சொல்றீங்க. என்ன புரிஞ்சுக்கோடி, போ. போங்க. சரி, போய் முகமாது கழுவி கொஞ்சம் அழகா வா. நான் பாரு எப்படி ஜம்முன்னு சூப்பரா இருக்கேன். நீங்க அதை மட்டும் தான் வேலையா பாக்குறீங்க. என்ன சொன்ன? சரி போ ஓடி.
போ. நல்ல மூட ஸ்பாயில் பண்ணிட்டாளே. தூங்கிட்டாரோ? எழுப்பி பார்க்கலாமா? என்னங்க? என்னடி இவ்வளவு பெரிய பொட்டு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன பூவெல்லாம் வச்சிருக்க? ஏது? அது அத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்க சாமி படத்துக்கு போடுறதுக்காக. அதை எடுத்துட்டு வந்துட்டேன். தெரிஞ்சா வைவாக. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ புரியுதா? இவ்வளவு அழகா இருக்க. அப்புறம் ஏன்டி நீயே உன் மூஞ்சில கரிய பூசிக்கிற? கல்யாணத்து அன்னைக்கு பூசினது. பாத்தியா, மூட் அவுட் பண்ற மாதிரி பேசாத. ஜாலியா பேசலாம் என்ன? இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நான் வெளியில ஒரு 1008 பொண்ணுங்களை பாக்குறேன். அந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு கன்றாவையா இருப்பாங்க. ஆனா எதுவுமே போடாம நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நீங்க ஏன் 1008 பொண்ணுங்களை பாக்குறீங்க? யதார்த்தமா இப்படி போறோம்ல, அப்ப எதிர்த்தாப்புல அவங்க வருவாங்கல்ல, அப்ப பாக்குறதுதான். ஓஹோ, அப்ப பார்த்ததுனால தானே இப்ப இந்த உண்மை தெரியுது, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகுன்னு. ராத்திரி ஆனா நல்லா பேசுறீங்க. ஏய், பகல்லையும் நல்லா பேசுவேண்டி. எனக்கு தான் தெரியல போல. சரி, நீ விட்டா பேசிக்கிட்டே போவ. நான் கைய வர்ணி கேட்டா அப்படியே வெண்டக்கா மாதிரியே வரல. என்னங்க முதல் தடவை பாக்குற மாதிரியே பேசுறீங்க? ஆமா, உன்னை எப்ப பார்த்தாலுமே முதல் தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ராத்திரி மட்டும். இனி நோ பேச்சு, ஒன்லி ஆக்ஷன். அப்புறம் என்னடி இது? என்ன இப்படி வாடை அடிக்குது? ஏங்க வெங்காயம் வாடை அடிக்குது. வெங்காயம் தள்ளு, உன்னோட ரோதனையா போச்சு. நல்லா கழுவிட்டு தானே வந்தேன் கைய. ஆமா வருது. ஏங்க என்ன பண்ணாலும் இந்த வெங்காய ஸ்மெல் மட்டும் போகவே மாட்டேங்குதே, என்ன செய்யட்டும்? போய் சாவு. வெங்காய வாடைக்கலாமா சாகிறது? சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. கடுப்பேத்திட்டு தள்ளு, தள்ளி போடு, தள்ளி போ. அம்மா, இதுக்கு மேல தள்ளி படுக்கணும், தரையில தான் படுக்கணும். ஏங்க இந்த வெங்காயம்? வாய் மூடு, சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, தலகாணி புடிங்கிட்டாரே. தூங்கறதுக்கு எதுக்கு பொட்டு பூவெல்லாம்? புலம்பாத, தூங்கு. எப்படி ஒரே நாள் பேசியே உங்க அணிங்க கேரக்டர்ஸ் எல்லாம் பக்காவா புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்களா? அதான் ஜனனி. அடப்பாவி. சக்தி, தூங்கிட்டீங்களா? சொல்லு ஜனனி. நான் பேசின எதுவுமே கேட்கல. சாரிமா, சொல்லு, என்ன சொல்லிட்டு இருந்த? ஒன்னும் இல்ல, நீங்க தூங்குங்க. இல்ல, அது அசதியில கொஞ்சம் கண் அசந்துட்டேன். நீ சொல்லு, பரவாயில்ல. நிஜமாவே ஒன்னும் இல்லைங்க, நீங்க தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட். சரி, குட் நைட்.
சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். ம், சரிப்பா. எங்க இருக்காங்க சக்தி ஜனனியும்? உள்ள இருக்காங்களா? நம்ம அரச மரத்து பிள்ளையார் கோயில் இல்ல, அங்க போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? தனியாவா அனுப்பி விட்டுருக்க? ஏப்பா, தெருமுனையில தானே இருக்கு, நான் தான் அனுப்புனேன். சரி போயிட்டு வரட்டும். நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுமா? அங்கே ஸ்பெஷல் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதையும் பண்ணு, யார் வேணான்னு சொன்னாங்க? சரிண்ணா சரிண்ணா. ஓகே அண்ணே. என்னப்பா? எஸ்கேஆர் நம்ம கூட கிளப் எலெக்ஷனில் நிற்கிறான். நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். நிக்கட்டும். என்ன 10 ஓட்டு வாங்குவாங்களா? பெரிய பிளான்லாம் போடுறாங்களாமே. என்ன பிளான் வேணாலும் போடட்டும்டா. என்ன பிளான் பண்ணி கிழிச்சிருவாங்களா? நம்ம பிளானை பற்றி அவங்களுக்கு தெரியாதுல்ல. அண்ணா, என்னப்பா? நம்ம வாசல்ல மாமா வந்து நிக்கிறாரு. மாமாவா? எந்த மாமா? நம்ம போத்தி சுப்பையா மாமா. எது? ஏன் தம்பியா? ஏம்மா கொஞ்சம் இருமா. மதுரை மாவட்ட கலெக்டர் வந்திருக்காரு வீட்டு வாசலுக்கு. இப்படி பதற? கல்யாண மண்டபத்தில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டு இப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? அவனை உள்ள கூப்பிடேன்டா. கூப்பிட்டேமா, அவரு சில மாதிரி நின்னுட்டு இருக்காரு. எது? ஏன் தம்பியா? ஏம்மா கொஞ்சம் இருமா. மதுரை மாவட்ட கலெக்டர் வந்திருக்காரு வீட்டு வாசலுக்கு. இப்படி பதற? கல்யாண மண்டபத்தில் அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டு இப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? அவனை உள்ள கூப்பிடேன்டா. கூப்பிட்டேமா, அவரு சில மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஆமாம், பெரிய பூலி தேவன் வெளியே சிலையா நிற்கிறாரு. ஆளப்பார். நீங்க யாரும் கூப்பிட வேண்டாம், என் தம்பியை நானே கூப்பிட்டுக்கிறேன். ஏம்மா படிக்கிற போதுமா? அந்த ஆள் வந்தாலே ஏதாவது கெட்டதான் நடக்கும். மெதுவா மெதுவா. ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். காலில் இருந்து கரெக்டாக வந்துட்டார். அண்ணே வந்தா வந்துட்டு போறாரு, பேசிட்டு போட்ட விடுங்கண்ணே. இல்லடா, எதையாவது கிளப்பி விட்டு போயிடுவாரா? அந்த ஆளை பற்றி தெரியாதா? பார்க்கலாம் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். நமக்கு இருக்கிற 1000 ஜோடியில் இவரை பார்க்கறதா வேலையா? பார்த்து மெதுவா வாங்க, மெதுவா வாங்க 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 வாங்க. ஆ. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா. ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வா. ஏக்கா நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் மெனக்கேட்டு வந்து கூப்பிடுறியே, அதுவே ரொம்ப சந்தோஷம்க்கா. இவ்வளவு தூரம் வந்துட்டே, உள்ள வா. உனக்காக வாங்கி வச்ச பட்டு வேட்டி சட்டை எல்லாம் அப்படியே இருக்கு, அதை வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடலாம்ப்பா. போக்கா போக்கா. வா வா உள்ள வா. புளிமுட்டை, வீராணத்துல நாய் இடிப்பட்டது யாவும் இருக்குல்ல, இது அரண்மனை விட்டு நாய் புடுங்கிரும். நீங்க போயிட்டு வாங்க. வாடா தம்பி வா, உட்காரு. ஏப்பா வான்னு கூப்பிடுப்பா. ஏம்மா நடு வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்காரு, அவர் என்னத்தை வான்னு சொல்றது? அதான் வந்துட்டார்ல. தம்பி நீ உட்காருப்பா. பரவாயில்லக்கா. வந்தா உள்ள வர மாட்டியே, உள்ள வந்தா உட்கார மாட்டியே. இவ்வளவு பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த வீட்டில் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதுக்காகத்தான் வந்தேன். இன்னைக்கு இங்க என்ன கடமை மாமா? ஞானம் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறவன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் என் வீட்டுக்கு விருந்து கூட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஆமாம், வீட்டில் அப்படியே பொண்டாட்டி புள்ள அக்கா தங்கச்சி அங்காளி பங்காளி அண்ணன் தம்பிகளோட அரண்மனையில் அப்படியே கேகேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கியே. கூப்பிட்டு விருந்து கொடுத்துட்டாலும் இவர் ஒரு அண்ணக்காவடி, இவர் கூட ஒரு அரவை காட்டு போய் வேற வேலை இருந்தால் பாருங்க. ஏப்பா இப்படி பேசுற? அம்மா நீ இருக்கிறதுனால பேச்சாளர்கள் நிப்பாட்டிட்டு இருக்கேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. அவர் பேசாமல் போக சொல்லு. ஏப்பா நான் ஒரு ஆன்மீகவாதி, என் மேலே கை வச்சா உனக்கு 1000 வருஷத்துக்கு பாவங்கள் வந்து சேருமப்பா. மாமா அதெல்லாம் நல்ல ஆன்மீகவாதிக்கு தான். நானும் ஒரு நல்ல ஆன்மீகவாதி தான்ப்பா. வேணும்னா உனக்கு ஒரு ஆர்வம் சொல்லட்டுமா? என்னத்த சொல்ல போறீங்க? சொல்லுங்க. கதிர்வேலா, வெளிப்பெண்களால் வெகு விரைவில் உனக்கு வம்பு வந்து சேருமப்பா. ஏங்க நடு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏப்பா நான் விருந்து கூட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன், நீ தான் வம்பு பண்ற. விருந்துக்கெல்லாம் ஒன்றும் அனுப்ப முடியாது சொல்றோம்ல. போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்க போங்க. ஏய் கூட்டு போடா.
உங்களுக்கு விருப்பமான தொடர்களை எங்கேயும் எப்போதும் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் ஃப்ரீயாக கண்டு மகிழுங்கள்.